யாவரும் தனி ஜெபம் செய்வோம். வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரே நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த கூட்டத்தின் ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் இன்று பாடலின் 204 பாடுவோம். பக்கம் 65. வேலை நான் ஆறும் சென்று ஓய்வினேன். பாடலின் 204 பக்கம் 65. நாளாரம் சென்ற மாறி மாறி வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஜாய நமக்கு வாசிப்பாங்க. மாறி மாறி வாசிக்க வேத பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11. 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்.
திராட்சரசம் தேவைப்பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார்கள். இந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததென்று தங்கி விசாரித்து காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை இறக்கி பார்த்தபோது மணவாளனை அழைத்து யாரும் சேர்ந்தார்கள். இப்பொழுதும் ஆரம்ப ஜெபத்தை ராஜாத்திய கவரில் எடுப்பார். இப்பொழுதும் மொத்த சாட்சிகள் குறித்த செய்தியை திவ்யா கவரில் எடுத்தார்கள். மொத்த சாட்சிகள் பற்றி இல்லை, நம்ம புத்தக ஊழியத்துடைய கதைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகணும். எப்படி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த புத்தக ஊழியத்தை எப்படி செய்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அதிசயங்கள் நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எவ்வளோ தேவன் அற்புதமாக வந்து அவங்கள வந்து வழி நடத்தினாங்க. இந்த புத்தக ஊழியம் வந்து ஒரு சாதாரணமாக புக்கு கொடுத்தா நம்ம படித்து நம்மளுடைய குணம் மாறுது அப்படின்னு நம்மளுக்கு அது ஒரு சாதாரணமாக சம்டைம்ஸ் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு மருத்துவ ஊழியம் இல்லை ஒரு பெரிய எஃபர்ட் மீட்டிங் இப்படி நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணும்போது தான் பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புத்தக ஊழியம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக இல்லாட்டியும் எவ்வளோ ஒரு வல்லமையானது இந்த புத்தக ஊழியன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது. அது 2 சிறு கதைகளை மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன். நான் இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா உகண்டா பகுதியில் ஆப்பிரிக்காவில் வந்து நடக்குது. 2 பிரதர்ஸ் இருக்காங்க, சைமன் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவ தாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2 பேருக்கும் வந்து தேவனுடைய காரியத்தை வந்து சொல்லி தான் அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் வந்து வளர வளர என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து உள்ளர சிட்டிக்குள்ளர வர மாதிரி இருக்கும் போது மேற்படிப்புக்கு படிப்புக்கு அவங்க பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஜேம்ஸுடைய குணங்கள் என்ன பண்ணுது, மாறுபடுது. சைமன் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அம்மாவுடைய கட்டுக்குள்ளாக என்ன போதிச்சாங்களோ அதுலேயே அவரு வந்து இருக்கிறார்.
அப்போ ஜேம்ஸ் என்ன ஆகுறாருன்னா திருடுறது கொலை பண்ற கும்பலோட எப்படியாவது அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அந்த கும்பல் அவர் சேர்ந்துடுறாரு. அப்போ சைமன் வந்து சொல்றாரு, எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, நீ இந்த கும்பல போகாத, உன்னோட வாழ்க்கை எப்படி முடியும், அம்மா சொல்றது எவ்வளோ நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நீ அப்படி பண்ணாத ஜேம்ஸ்ன்னு சொல்லும்போது ஜேம்ஸ் அதை பத்தி எதுவுமே வருத்தப்படலை. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு வீட்டை உடைச்சி அங்க இருக்க ஜாமான்களை வந்து கொள்ளையிடுறாங்க. கொள்ளையிடும் போது ஜேம்ஸ் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா மகன் 2 பேரையும் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு அந்த ரத்தக்கரையோட அவங்க அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் யாரோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறாங்க போலீஸ். அப்போ ஜேம்ஸ் என்ன பண்றாரு, தன் உயிர் தப்பிக்கிறதுக்கு அவர் ஓடி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போய் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சைமன் அப்படின்னு சொல்லும் போது சைமன் பாக்குறாரு, ஜேம்ஸோட கை ஃபுல்லா ரத்தம், அவரோட ஷர்ட் ஃபுல்லா ரத்தம். உடனே சைமன் என்ன சொல்றாரு, கடகடன்னு உன் சட்டையெல்லாம் அவரு என் சட்டையை போடு, நீ என்னுடைய சட்டையை நீ போடு, உன் சட்டையை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த வேகமா ட்ரெஸ் என்ன பண்றாங்க, ஷர்ட்டை மாத்திடுறாங்க. போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க, சைமன் தான் குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜேம்ஸ் வந்து ரொம்ப கவலையா இருக்குது, தன்னுடைய பிரச்சனைக்காக அவங்க அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதோடைய இன்னொரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைமன் வந்து ஜேம்ஸும் இவங்க வந்து படிக்கிற காலத்துல காலேஜ் காலத்துல ஒரு புத்தக ஊழியரை பார்க்குறாங்க. அந்த புத்தக ஊழியர்கிட்ட வந்து சைமன் வந்து ஒரு புக்கு வாங்கி படிச்சிருக்காரு. என்ன புக்னா யுகங்களின் வாஞ்சை அப்படின்னு ஒரு புக்கை வாங்கி அவர் என்ன பண்றாரு, படிக்கிற டிசைர் ஆஃப் ஏஜஸ். அந்த புக்கு என்ன பண்ணிச்சான், அவருடைய படிப்பு காலத்துல காலேஜ் படிக்கிற அந்த காலத்துல இந்த புத்தகம் அவரை ரொம்பவும் என்ன பண்ணிச்சான், ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து சைமனுடைய இங்கு வளர்ச்சிக்கு இந்த ஒரு புத்தகம் வந்து ரொம்ப உபயோகமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ சைமன் ஜேம்ஸ் என்ன பண்றாரு, எப்படியாவது சைமனை விடுவிச்சு தான் பண்ண குற்றத்துக்கு தானே வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சிகள் பண்றாரு. ஆனா அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜு யாருக்குமே அது ஒரு கன்வின்சிங்கா இல்லை. ஓகே, இது சைமன் குற்றம் இல்லாதவர், ஜேம்ஸ் தான் குற்றவாளின்னு அவங்களால ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஸோ கஷ்டமாயிட்டு அவங்க தீர்ப்பும் சொல்றாங்க, மரண தண்டனை சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஜேம்ஸ் வந்து சைமன் வந்து ஜேம்ஸ் கிட்ட 2 விஷயங்கள் தான் சொல்றாரு. நீ என்ன பண்ணு, நான் வந்து உன்னுடைய தப்புக்காக நான் என்ன பண்ண போறேன், நான் சாக போறேன் ஜேம்ஸ். நான் ஒரே ஒரு ஜெபம்னா எனக்கு வந்து நான் உனக்காக பண்ணேன். நீ என்ன பண்ணணும், நீ ஜீசஸ் மாதிரி இருக்கணும், அவருடைய ரட்சிப்பின் காரியத்தை நீ விட்டுறக்கூடாது. அது மட்டும்தான் நான் உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன். நான் சந்தோஷமா மறிக்கிறேன், ஏன்னா நான் குற்றம் செய்யல, இருந்தாலும் உனக்காக மறிக்கிறது நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் ஜேம்ஸ். ஏன்னா தேவன் அப்படிதான் என்ன பண்ணாரு, நமக்காக இருந்தாரு, அந்த புக்கை நீ வாசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, அறிந்து போயிட்டாரு. ஸோ ஜேம்ஸோட வாழ்க்கை அதுக்கப்புறம் மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த யுகங்களின் வாஞ்சை புத்தகத்தை நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பெரியவங்க வந்து படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த யுகங்களின் வாஞ்சை அந்த புத்தகத்தினுடைய ஒரு புத்தகத்துடைய என்ன விதமான தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய வார்த்தையோட வல்லமை, செல்ஃப் சாக்ரிஃபைசிங் லவ் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் தேவன் கிட்ட பார்த்தாரோ அதே என்ன பண்ணிட்டாரு சைமன் அவர் வாழ்க்கைக்கு ஜேம்ஸ்க்காக என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படி வாசிக்கிறோம் ஒவ்வொரு புக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 2வது கதை, இது ஒரு சின்ன கதை தான். ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டான்சானியா அப்படின்னு ஊரில் வந்து ஒரு புத்தக ஊழியர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சூட்கேஸில் புத்தகம் வச்சு அவர் வீடாக விட்டுட்டு இருக்காங்க. வீடாக இருக்கும்போது ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா திருடன் கல்லேன் அப்படின்னா எல்லாருமே வந்து அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகி கோபமாகி என்ன ஏதுன்னு விசாரிக்காம அடிச்சு என்ன பண்ணிடுவாங்களாம், கொலை பண்ணிடுவாங்களாம். அப்போ வந்து இவர் வந்து அந்த வீடாக போய் அந்த புத்தக ஊழியம் பண்ணும்போது பிடிக்காதவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் திருடன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பிச்சோடனே கடகடன்னு ஃபுல்லாக க்ரௌடெல்லாம் வந்துருச்சா, வந்து அவர் கையை கட்டி போட்டுட்டாங்களாம், அவரை அடிக்கிறாங்களாம், அவரை பேசவே முடியலையா. அவர் வந்து நான் திருடன் கிடையாது, நான் புக்கு விற்க வந்திருக்கேன், அவருக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கலையா, அவரை போட்டு அடிக்கிறாங்களாம். திடீர்னு ஒரு சத்தம் வருதான், சரி நம்ம கொலை பண்ணிடுவோம், அப்பதான் பிரச்சனைக்கு முடியுதுன்னு சொல்லலாம். அப்போ இங்க எழுதுறாங்க, இது ஒரு ஈவில் ஏஞ்சல் கூட, ஒரு ஈவில் ஏஞ்சல் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆமாமா கண்டிப்பா அவரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு கொலை பண்ற டைம் போகும்போது அவங்களால கொலை பண்ண முடியலையா. அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, அவங்களால கொலை பண்ண முடியலையா. அப்ப டக்குன்னு இன்னொரு வாய்ஸ் சொல்றாங்க, சரி இவரை போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கூட்டிட்டு போயிடுவோம், அங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தரகரன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனோடனே வந்து போலீஸ்க்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கான். ஈஸிலி இந்த மக்கள் வந்து
பிரச்சனைன்னு வந்துச்சா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்து கொலையும் பண்ணிட்டு தானே வருவாங்க. இன்னும் உயிரோட ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்பட்டாராம் போலீஸ். போலீஸ் வந்தோடனே இவரை வந்து திருட வந்திருக்காரு, இவரை வந்து நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது போலீஸ் சொன்னாரா, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வந்து நிதானமா இருங்க, ஃபர்ஸ்ட் அவரை கட்ட அவுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையாவது கேட்போமே அவர்கிட்ட, நீங்க ஏன் எடுத்தோன்னே சொல்லுங்கன்னு வேக வேகமா ஒரு கட்டுகள்லாம் அவுத்துட்டு நீங்க என்ன எதுக்காக வந்திருக்கீங்க போலீஸ் கேட்டோன்னு அவர் சொன்னாராம், நான் ஒரு புத்தக ஊழியர், நீங்க புக் ஏதாவது வாங்க விருப்பப்படுறீங்களா, என் புக்கெல்லாம் காமிக்கவா அப்படின்னு சொல்லி அவர் அங்க போய் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட புக்கு ஊழியத்தை பத்தி அவர் பேசுறாராம். டக்குன்னு சூட்கேஸ் அவுக்குறாராம், பாருங்க இத்தனை புக் இருக்குன்னு. அங்க இருக்க மனுஷர்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்னது நீ தப்பிச்சா பழகா என்னை விட்டுருங்கன்னு சொல்வாருன்னு பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே நான் புக்கு விற்கிறாரு, உங்களுக்கு என்ன புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புக் எல்லாம் அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட புக்கெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரா. உடனே போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறாங்க, ஒரு புக்கு எவ்வளோன்னா 95 shillings அப்படின்னு அந்த அவங்களோட இதுல சொல்றாங்க. அப்போ அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்ல, கூட இருக்க எல்லா ஆஃபீஸரும் சேர்ந்து 300 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க, ஐ மீன் 800 shillings என்ன பண்றாங்க அப்படின்னா புக்கு வாங்குறாங்கன்னா ஒருத்தரா இவரை கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த க்ரௌடு ஒருத்தரா என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரா, நீங்க மன்னிச்சிடுங்க, இந்த மக்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க. உடனே அவர் சொன்னாரா, இல்லவே இல்லை, மக்கள் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்க அடிச்சு இழுத்து இங்க கூட்டிட்டு வந்தனால தானே நீங்க எல்லாரும் புக்கு வாங்குனீங்க, எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா சொன்னார். அப்போ இந்த காலத்துல எப்படி ஊழியர்கள் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய இங்க எழுதியிருக்காங்க, அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய என்ன சொல்றது வைராக்கியங்கள், அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தை எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது எப்படியாவது என்ன பண்ணணும், யார்கிட்டயாவது நான் கொடுத்துடணும், அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நான் கொடுத்துடணும், அதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புத்தக ஊழியர் பண்ணுவாங்கன்னா. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, அவங்களுடைய குடும்பத்தார் வந்து ரொம்பவும் ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, அப்படிதான் இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா திங்கக்கிழமை ரெட்டி சார்ஜ் ஒருத்தர் போவாராம் திங்கக்கிழமை புக் ஊழியத்துக்காக, வெள்ளிக்கிழமை கூட அவரால் வர முடியாதாம், மேபி அடுத்த திங்கக்கிழமை கூட தான் வருவாராம். ஆனா வீட்டுல அவங்க ஒய்ஃபோ அவங்க பிள்ளைங்க ஏன் நீங்க வரதில்லை, நீங்க பாக்குறது இல்லை, ஏன் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்கன்னா, எப்போ வந்தாலும் சந்தோஷத்தோட நல்லபடியா முடிஞ்சுதா, ஏன் இன்னும் சீக்கிரம் வந்துட்டீங்க, இன்னும் நல்லாவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான காரியம் அவங்க தேவன் மேல வச்சிருக்க அன்பு. அவங்க ருசி பார்த்த அன்பை மற்றவங்களுக்கு எப்படியாவது என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும், அவங்க என்ன பண்றாங்க போறாங்க. அவங்க மட்டும் இல்ல, குடும்பமா என்ன பண்றாங்க அந்த முடிவில் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்பேற்பட்ட ஒரு ஊழியத்துக்குள்ள நம்மளும் பங்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக நம்ம ஜெயிக்கணும். செய்தியற்ற திவ்யாக்காக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோசேப்போட வாழ்க்கையில இருந்து சில பாடங்கள் நம்ம பார்ப்போம். யோசேப் வந்து அவருடைய தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தேசத்துலேயும் எப்படி வந்து ஜோசப்பால் அவ்வளோ உண்மையாக அவருக்கு வந்த சோதனைகளை ஜெயிச்சு கடவுளுக்காக அவர் இருந்தார். ஸோ அவர் எப்படி அவரால் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இதில் ரீட் பண்ணியிருந்தேன், அதை கூட நான் ஷேர் பண்ணுறேன். யோசேப் வந்து எப்படி வளர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையா அவங்க அப்பாவுக்கு வளர்றாரு. அவங்க அப்பாவோட அன்பு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா, அவரோட சகோதரர்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ அன்பை கொடுத்து என்ன பண்ணுறாரு, செல்ல பிள்ளையா அவர் வந்து அவர் வளர்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி அவர் இருக்கும்பொழுது திடீர்னு அவரோட லைஃப்பில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு நாள் வருது. ஸோ அது வந்து அவருக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக வந்து அது இருக்கான். அந்த ஒரு டைம் வந்து ஜோசப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப வந்து மனசு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவுமே புரியலையா. அந்த நேரத்தில் அவர் கற்றுக்கிட்ட அந்த ஒரு பாடங்கள், அவங்க சகோதரர்கள் இப்படி பண்ணுறது, அந்த ஒரு பாடம் வந்து எவ்வளோ வருஷம் எடுத்திருந்தாலும் அவர் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாராம். ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் டைமில் அவ்வளோ காரியங்களை வந்து ஜோசப் வந்து லேர்ன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்பொழுது அப்போ அவருக்கு வந்து என்ன வந்து ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, யாக்கோப் வந்து அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவருக்கு சொன்ன அந்த ஸ்டோரிஸ், அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஜேக்கப் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு ஜோசப்க்கு. ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டைம் வந்து ஞாபகம் வருது.
என்னென்னன்னா எப்படி வந்து தேவன் வந்து யாக்கோபோட கஷ்ட நேரத்துல வந்து அவர் கூட இருந்தாரு. யாக்கோப் வந்து சோர்ந்து போய் அவர் ரொம்ப பலவீனமா இருக்கும்போது ஏஞ்சல்ஸ் வந்து அவரை கம்ஃபர்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டைம் வந்து ஞாபகம் வருது. அப்ப அவர் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாராம், ஒரு ப்ரேயர் பண்றாராம். என்னோட தகப்பன் கூட இருந்த தேவன், நீங்க என் கூட என்ன பண்ணுங்க இருங்க. நான் வந்து இப்ப போற அந்த தேசத்துலயும் நான் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் இந்த காரியங்களை நான் கடந்து செல்றதுக்கு எனக்கு நீங்க வந்து பலன் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசேப் வந்து ஒரு ஜெபத்தை வந்து ஏறெடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு அந்நிய தேசத்துக்கு அவர் போன பிறகு அந்த சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தேவனுக்குள்ள அவரை வாழ்றதுக்கு வழி நடத்துற ஒரு சூழலான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. சுத்தி வந்து என்னதுன்னா சிலை வழிபாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க வந்து அந்த செழிப்பு அந்த வளம் இப்படிதான் சுத்தி வந்து அந்த உலகபூர்வமான இன்பங்கள் நிறைந்த ஒரு இடமா இருக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாராம், ஜோசப் வந்து அவரோட சிம்பிள் லைஃப் அவர் என்ன பண்றாராம் லீட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்றாராம். அதே மாதிரி அவர் ஒரு வேற தேசத்துக்கு போயிருக்காரு இல்லையா. ஸோ வந்து அந்த மக்களுடைய ஒரு ஃபேவரிசம் வந்து அவருக்கு தேவை. அவர் அந்த இடத்துல என்ன பண்றாராம், என்னோட தேவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி என்னுடைய பிரின்சிபலை நான் காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற எந்த சலுகையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விதத்துலயும் அவர் என்ன பண்ணலையா காடை வந்து அந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ அங்க இருக்க எஜிப்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து இல்ல ஏதாவது செஞ்சு ஒரு நல்ல ஒரு பதவி அவர் கிடைக்கும், அவருக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும்னு சொல்லி அதுக்காக அவர் வந்து பிரின்சிபல்ஸ் எதையுமே வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த இடத்துல பாக்குற காரியங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாமே எப்படின்னா தேவனுக்கு விரோதமானதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி இருந்தாராம், கண்டும் காணாதுமா கேட்டும் கேட்காதுமா பார்த்து அதை அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்ணல ஃபுல் அட்டென்ஷன் அதை கொடுத்து அவர் என்ன பண்ணல அதை வந்து அவருக்கு போய் எடுத்துக்கல. ஸோ அதுல வந்து அவருடைய கவனங்கள் வந்து அவர் வந்து செலுத்தல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, காட் வந்து ஜோசப் பாக்குறாங்க ஃபுல்லா எல்லாத்துலயுமே சின்ன சின்ன காரியங்கள் எல்லாத்துலயுமே அவர் வந்து உண்மையா இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து போர்த்திபாரோடைய அவங்களுடைய நம்பிக்கை அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஜெயிக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு ஸ்லேவா இருந்தவரு அவரோட மகனா வந்து போர்த்திபார் கன்சிடர் பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் என்ன பண்ணோம், தேவன் வந்து இவரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு டெஸ்ட்டை வந்து அவர் என்ன பண்ணணும், அவர் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து என்ன பண்றாங்க டிசைட் பண்றாங்க. ஸோ நமக்கு தெரியும் யோசேப்புக்கு வந்து என்ன ஒரு பரீட்சை வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஒரு பரீட்சை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சாம். ரொம்ப சடனா அவர் எதிர்பார்க்காத ஒரு விதத்துலையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெம்டேஷனாக தான் வந்து ஜோசப் இருக்கு. அந்த இடத்துல அவருக்கு வந்து நல்லாவே தெரியுமா இந்த விஷயத்த வந்து பண்ணா என்ன நடக்கும் பண்ணலன்னா என்ன நடக்கும்னு சொல்லி. அவர் அது செஞ்சிருந்தா என்ன இருக்கும், அவருக்கு வந்து நல்ல ஒரு பதவி கிடைச்சிருக்கும், அவருக்கு மேன்மை அவர் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு பாவத்தை அவர் செய்யல அப்படின்னா அவர் வந்து ஈவன் டெத்துக்கு கூட அவர் வந்து என்ன பண்ணலாம் போகலாம், அவருக்கு வந்து ஜெயில அவர் போடுவாங்கன்னு சொல்லி நல்லாவே ஜோசப் வந்து என்ன பண்ணும் தெரிஞ்சுச்சான். அவர் என்ன பண்றாரு டிசைட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன டிசைட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம், என்ன முடிவு வந்து ஜோசப் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் அந்த சோதனை வந்து அவர் ஜெயிக்கிறாரு. அவருக்கு வந்து முதல்ல இந்த சோதனை வரும்போது முதல்ல அவர் மைண்ட்ல வந்த ஒரே ஒரு தாட் என்னன்னா, எப்படி என்னுடைய எஜமானுக்கு விரோதமா என்னால இதை செய்ய முடியும், என்னோட பரலோக பிதாக்கு விரோதமா இந்த காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம் சிந்திச்சாராம். கண்டிப்பா வந்து இதனால வந்து என்ன மேன்மை வந்தாலும் அது வந்து எனக்கு தேவையில்லை, நான் வந்து தேவனுக்கு உண்மையா இருக்கிறதா நான் வந்து இந்த இடத்துல தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, யோசேப் வந்து அந்த தீர்மானத்தை எடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இது வந்து ஜோசப் வந்து ஒரு திடீர்னு வந்த ஒரு சோதனை தான், அதுக்கு வந்து அவர் வந்து ப்ரிப்பேர்டும் அவர் ஆகல. அப்ப அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு சோதனை வந்து அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து முதல் காரியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோசேப்புக்கு அவரோட லைஃப்ல நடந்த ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல அவர் வந்து மோசமான சூழல்ல அவர் போடப்பட்ட போது அதை வந்து அவர் வந்து கஷ்டமா நினைக்காம, ஏன் தேவனே இந்த மாதிரி ஒரு பாரமான ஒரு இடத்த நான் இருக்கேன், இல்ல எனக்கே இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி அவர் யோசிக்காம அவர் என்ன பண்ணாராம், இந்த ஒரு இடுக்கமான சூழல்ல தேவனோட அவர் என்ன பண்ணாராம் இன்னும் வந்து கிட்டி சேர அவர் என்ன பண்ணாராம் தீர்மானிச்சாராம். இன்னும் தேவனோட உறவு வந்து அதிகமா அவர் என்ன பண்ணாராம் வச்சுக்கிட்டாராம். இன்னும் தேவனோட நேரம் அதிகமா செலவிட்டாராம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ட்ரையல்ஸ்ல இருந்தும் அவர் வந்து பாடங்களை வந்து நிறைய வந்து கத்துக்கிட்டாராம். ஸோ இப்படிதான் வந்து அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு டெம்டேஷனுமே வந்து அவர் ஓவர் கம் பண்ணாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பண்ற ஒவ்வொரு செயலுமே தேவனுக்கு வந்து பிரியமானதா இருக்கா? தேவன் வந்து இதுக்கு எந்த அளவு தேவன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்களா? இல்ல நான் இது பண்ண போறதுனால தேவன் வந்து எந்த அளவுக்கு காயப்படுவாங்க? மனுஷங்கள வந்து அவர் பார்க்காம, அவர் என்ன பண்ணாராம், எல்லாத்தையுமே தேவன வந்து மெய்த்து வச்சு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆம், கடைசியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், ஜோசப் வந்து நமக்கே தெரியும். அவர் வந்து கீழ ஒரு ஸ்லேவ்ல இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போறாரு. அப்படி அவரு போகறதுக்கு முக்கியமா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து அவரோட கேரக்டர் மட்டும்தானா, வேற எதுவுமே கிடையாது. ஈவன் அந்த தேசம் அவரோட தேசம் கூட கிடையாது. வேற ஒரு தேசத்துக்கு போய் இருக்கும்போது, அவர் வந்து டெவலப் பண்ண அந்த ஒரு குணம் தான், அவர் எப்படி சின்ன சின்ன விஷயத்துலயும் அவர் வந்து உண்மையா இருந்தது. ஆம், அதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வந்து லாயலா பண்ணது, அதெல்லாமே வந்து அங்க ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டை வந்து போர்டிபாய்க்கு வந்து கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எகிப்தியன்ஸ் வந்து சிலை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும், ஆனா ஜோசஃபோடைய லைஃப் மூலயமா வந்து உண்மையாவே வந்து இவங்க காட் வந்து இவங்களை உயர்த்துறாங்க. உண்மையாவே சம்திங் மிராக்கிள் இருக்கு, இவங்க பிலீவ் பண்றது வந்து உண்மை அப்படின்றத வந்து உண்மையாவே அந்த அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆம், நம்ம பண்ற எந்த ஒரு வேலையுமே சின்ன வேலைன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதாம். எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன், ஒரு ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகள்ல நம்ம உண்மையா இருக்கிறது, அதுதான் வந்து ஒரு கேரக்டரை வந்து ஃபைனலா வந்து பில்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஜோசப் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு, ஈவன் அவரை ஜெயில்ல போட்டிருக்கும் போது கூட அந்த இடத்துலயும் அவர் என்ன பண்ணாரா, நிறைய பாடங்களை வந்து தேவன் தான் அவருக்கு கருத்து சொல்லி கொடுத்தாங்களாம். அடுத்த அடுத்த அவர் அங்க வெளியில வந்து அவருக்கு கொடுக்க போற அந்த பதவிக்கு ஜெயிலே வந்து காட் வந்து ஜோசப் வந்து ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் நமக்கு வந்து தேவன் வந்து நம்ம ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல போடும்போது, இல்லை ஏதாவது ஏன் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லா புலம்பாம தேவனை பிளேம் பண்ணாம, அதுல இருந்து தேவன் வந்து நமக்கு என்ன குணத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த குணத்தை நம்ம வந்து கற்றுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனுஷங்க பார்வைக்கு பயந்துட்டு இல்லாம, இல்லை இதை நான் செஞ்சேன்னா எனக்கு வந்து இந்த ஒரு வெகுமதி கிடைக்காது, இல்லைன்னா என்னோட பேரு போயிடும், அந்த மாதிரி இல்லாம நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமுமே தேவன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தேவனுக்கு வந்து இது பிரியமா இருக்குமா, தேவன் வந்து நான் பண்ற இந்த காரியத்தை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒவ்வொரு செயல்களும் இருக்கணும்னு சொல்லி நான் பார்க்குறோம். கடைசியா கோல்டு, சில்வர் இது எல்லாத்தையுமே தாண்டி விலை உயர்ந்தது இதுதான், குணம் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குணத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன நிலைமையில நம்ம இருக்கோம், இல்லை இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விழுந்துட்டே இருக்கோமா, தேவன் இன்னும் என்ன ஒரு குறைபாடு என்னோட குணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், தேவன்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும். ஆமாம். ஸோ இது நேர்த்தை செய்தி சுதாகர் அண்ணாவை பொறுத்து. Happy Sabbath எல்லாருக்கும். நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஜெபம் செய்யும். பரமனுக்கு எங்கள் பரம்பிதாவு இது இந்த அழகான அந்த நோய் நாளையும் ஊட்டாமல் எங்கள் அழைப்பியாக வந்து தடுப்பு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆசிரியர்கள் வராமல் தடுப்பு கட்டுரைகளையும் ஆசிரியர்களா பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற உதவி செய்யும். தேவன் சாமி அப்படின்னு பேசும்போது இந்த சாமி இந்த மறுத்து பேசுவதுமே விஷயங்களையும் தெரிவிக்கிறாங்க. அவங்க நீங்கள் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ஒரு செலக்டிவான ஒரு விஷயத்தான் எடுப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். நேச்சர் டாக்கில் எனக்கு நான் பார்க்கறது ஒரு அருமையான ஒரு டாபிக் தான். ஆனால் நான் வரும்போது நோட்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன். சமத்தே நோட்ஸ் எல்லாம் பயங்கரமாக எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்த அவசரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். பட் நினைவு இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சீடார் ட்ரீ. சீடார் ட்ரீ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டாக கேட்டுருக்கேன். சீடார் ட்ரீ தமிழில் வந்து தேவதாரு மரம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி தேவதாரு மரம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பைபிளில் வந்து கேதுருன்னு சொல்லுவாங்க. கேதுரு வந்து நீங்கள் பைபிளில் தான் பார்ப்பீங்க. அது பற்றி டைம் இருக்காது. எஸ்ஐகேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய அதிகாரத்துக்கும் கேதுரு மரத்தை பற்றி காட் பேசியிருக்காரு. சரி, ஓகேவா? இப்போ இந்த கேதுரு மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப காஸ்ட்லி. நான் மெடிக்கல் பெனிஃபிட்டெல்லாம் அப்போ சொல்கிறேன்.
இந்த தேவதாரு மரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மரம். அதில் தொட்டாலே பொண்ணுன்னுவாங்கல்ல, அது மாதிரி அந்த மரப்பட்டையும் பொண்ணு, அந்த தண்டு பொண்ணு, அந்த எண்ணெய் காஸ்ட்லி. சீடார் வுட் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை கொஞ்சம் தொலை போட்டு அந்த எண்ணெய் வர வைப்பாங்க. அந்த எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து விவசாயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அபூர்வமான ஒரு இரிகேஷன் ப்ராசஸ். இந்த இரிகேஷன் ப்ராசஸ் இன்னைக்கு நீங்கள் பண்ணீங்கனாலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். அப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. பட் சீடார் ட்ரீ வந்து ஃபஸ்ட் இங்கே வளரல, லெப்னானில் தான் வளர்ந்துச்சு. இப்போ போர் நடந்துட்டு இல்லை, இஸ்ரேல் லெப்னான், அங்கே தான் அது இருப்பிடமே தான். இங்கே தான் இருந்துச்சு. பட் வந்து இது வந்து ரொம்ப ஹாட்டான கிளைமேட்லேயும் இருக்கும், ரொம்ப கோல்டான கிளைமேட்லேயும் இருக்கும். இந்த மரத்தாலும் இங்கே பார்க்க வாய்ப்பு இருந்திருக்காரு. ரொம்ப அபூர்வமான மரம். ஸோ அதை தான் காட் வந்து செலக்டிவாக அந்த மரத்தை எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல வளரும் அப்படின்னு போட்டுக்கோங்கன்னா மெடிட்டரேனியன் ரீஜனில் வந்திருக்கும். இந்த சின்ன பசங்க ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்துருக்கீங்க. மெடிட்டரேனியன், வெஸ்டர்ன் ஹிமாலயஸ், அந்த மலைப்பகுதியில் தான் இந்த மரம் வந்து வளர்ந்துருக்கு. இது 1500, 3000, 4000, 5000 அடி மலையில் தான் இங்கெல்லாம் வளரும். அவ்வளோவா கீழே அவ்வளோவா வளர மாட்டாங்க. பட் இப்போ வந்து லெபனான் சைடுலாம் அந்த ஃபாரஸ்ட்டாகவே அது இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இதே இருக்குது, அதுக்கு ஒரு காவியம் இலக்கியமெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கியத்தில் வந்து இகில்காமேஷ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இகில்காமேஷ் அவரோட ஃப்ரெண்டு என்கிடு, இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருட்டுத்தனமாக போயிட்டு அந்த மரத்தை வெட்டின்னு வருவாங்க. வெட்டிட்டு வந்து அந்த மரத்தை வந்து விட்டுருவாங்கன்னா, இப்போ இடையில வந்து இந்த கார்டியன்ஸ் இருக்காங்களா, செக்யூரிட்டிஸ் எல்லாம், அவங்க தடுக்கும் போது அந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, கொண்டுடுவாங்க. அவங்க இலக்கியத்தில் அப்போ அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. நான் சொல்கிற எல்லா சம்பவமும் நம்ம பிறக்காத முன்னாடி நடந்த சம்பவங்கள். இங்கே இருக்கிற யாருமே நம்ம அந்த வருஷத்தில் பிறந்திருக்க மாட்டோம். அப்போது அங்கே நடந்த இலக்கியத்தை பற்றி, காவியத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். யூசஸ் எல்லாமே சொல்லுவேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு மெடிசனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே அப்போ கிடையாது. எல்லாமே ரொம்ப பாரம்பரியமாக சம்மந்தப்பட்ட விஷயத்தான் அவங்க பேசிகிட்டு இருக்கேன். இவங்க வந்து இதுமாரி இந்த காவியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கதையோட ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கேதுரு மரம்லாம் என்ன பண்ணுறாங்க, ஈரானில் தான் ஃபஸ்ட்டு எழுந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசி என்ன சொல்கிறாங்க, இது லெபனானில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெபனான் இருக்கு, இஸ்ரேல் பார்டர் ஞாபகம் இருக்கு. இஸ்ரேல் பார்டர் தான் ஈஜிப்ட் இருக்குது, லெபனான் இருக்குது. ஸோ அந்த சைடுலேயும் ஈஸ்ட் சைடில் என்ன இருக்குது, இந்த ஃபேமஸ் இருக்கிற ஜோர்தான் ஏரியாவும் அங்கே தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து நம்ம நாகரிகம் பற்றி படிச்சிருக்கோம்ல, ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா எஜிப்ட் இருந்த மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேர்ஷியன்ஸு, ரோமன்ஸு, டர்க்கிஸு, அரப்ஸு, பொனிஷியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டர்க்கிஸ்ன்றது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். டர்க்கிஷ் கையில் தான் யார் இருந்தாங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க. அப்புறமா தான் இஸ்ரேல் யார்கிட்ட போச்சுன்னா இங்கிலாந்து கையில் வசம் போச்சு. சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும். இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயன்றதால இது வீட்டில் வந்து நீங்கள் இந்த கேதுரு கட்டையை நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அப்படின்னா வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிற அந்த இன்க்யூர் யார் இருக்குல்ல, அதெல்லாம் பியூர் யாராக மாற்றி விட்டுருங்க. அந்த தன்மை இந்த சீடார் வுட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் என்டையர் வேர்ல்டு என்ன ஆச்சு, ரொம்ப இம்ப்யூராக ஆயிடுச்சு. ஆனால் வந்து காட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேதுரு கட்டைகள்லாம் நீங்கள் வாங்கி கொதிக்க வச்சுக்கணும்னா அந்த ஆள் வந்து என்ன பண்ணுமா, என்வரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா இம்ப்யூர் யாரையும் பியூர் யாராக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது யூதர்கள் வந்து இந்த மரத்தை வந்து கோயில் கட்டத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெருசலேமில் அந்த கோயில் கட்டியிருக்காங்கல்ல, ஒரு கல்லில் ஒரு கல்லில் வரைக்கும் அழிஞ்சு போகுதுனால அந்த சர்ச்செல்லாம் அந்த சீடார் ட்ரீல தான் கட்டியிருக்காங்க. சீடார் ட்ரீயை கட்டணும் இல்லாமல் வீடு கட்டுவாங்க, ஃபர்னிச்சர் செய்வாங்க. நம்ம உட்காந்துருக்கீங்க அந்த நாட்களெல்லாம் இந்த ஃபர்னிச்சர் அதிலே செய்வாங்கன்னா, ப்ளஸ் வந்து இது கப்பல் கட்டுறதுக்கும் யூஸ் ஆகுமா. சரிங்களா? அடுத்தது இதை டீ மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீடார் வீட்டை வந்து எடுத்து வச்சு தண்ணி குடிச்சிக்கணும். நிறையா வியாதிகள்லாம் குணமாகும். நம்ம இப்போ பால் டீ எல்லாம் குடிக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், சீடார் வீட்டை வாங்கி கொதிக்க வைக்கலாம். பட் இங்கே இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த சீடார் வீட்டு டீயெல்லாம் மேபி வயிற்று கிடைக்கல, வயிற்று நம்ம நேல் சீட்டு இருக்குல்ல, அந்த வயிற்று கடையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சீடார் வீட்டெல்லாம் ரொம்ப ஹைலி மெடிசினல் பர்பஸ். இது ஒருவேளை இது வீட்டில் வந்து இந்த பாரம்பரிய வைத்தியம்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு இது செம்ம நேச்சுரல் ஆகும். அவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா
அது சீதார் விட்டு ஆயில்னு சொல்லுவாங்க. அந்த ஆயில் ரொம்ப லட்சத்தில் போகும். நீ ஈஸியாக இந்த தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் அந்த ஆயில் வாங்கிட முடியாது. அந்த ஆயிலில் லேக்ஸ் கணக்கு போகும் இந்த சமயத்துலலாம். ரொம்ப ஹைலி ப்ரைஸிங் ஆயில் இது. இப்போ நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கூட அது கிடைக்கும். பட் ஆனால் அது ரொம்ப பியூராக அந்த ஆயில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதோட லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல அந்த லீஃப் மாதிரியே இருக்குது. ஒரு சில லீஃபெல்லாம் ரவுண்டாக இருக்குது. நிறைய ஸ்பீசிஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் வந்து இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து சுகர் ரூட் ஆயில் என்ன பண்ணுறாங்க, தலையில் தேய்க்கிறாங்க. தலையில் தேய்ச்சா அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. அலோபேஷியா கண்டிஷன் என்னென்ன அப்படின்னா இந்த தலையில் வந்து முடி வந்து திட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபுல்லாகவே முடி இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு யூஸ் ஆகும். அந்த ஆயில் வாங்கி தடவுல முடி கொட்டவே கொட்டாதுன்றாங்க. நம்ம இந்த விளம்பரத்தில் பார்க்குறோம்ல, இந்த காட்டில் அமேசான் காட்டு தயாரிச்சோம்னா இந்த காட்டு தயாரிச்சோம்னா அதெல்லாம் வந்து இந்த ஆயிலுக்கு நிகராக நிற்காது. ஏன்னா இது கடவுள் சொன்ன ஆயில், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஆயிலால் நீங்கள் வாங்கி தேய்ச்சிங்கன்னா முடி கொட்டாது, முடி பயங்கரமாக நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஜாயிண்ட் பெயின், அந்த இடத்துல இந்த சிகார் ரூட் ஆயில்னால் தடவுனா நல்லா இருக்குன்றாங்க. இது வந்து செடேட்டிவ் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. செடேட்டிவ் பர்பஸ்னால் மெடிக்கலில் மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராவது உங்கள் செகண்டில் உங்களுக்கு யாராவது தூக்கம் வரல, நைட்டில் தூக்கம் வரல, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த சிகார் ரூட்டை மூந்து பார்க்க சொல்கிறாங்க. அது மூந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்லீப்பிங் கண்டிஷனில் கொண்டு போகணும். அப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் போய் மாத்திரம் போன அவசியமே இல்லை. நீங்கள் சிகார் ரூட்டை வாங்கி நீங்கள் மூந்து பார்த்தாலே அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போய் சொல்கிறாங்க. குட் ஸ்லீப் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் மெடிக்கல் பெனிஃபிட் போயிட்டே இருக்கு. அப்புறம் வந்து லெப்ரிசி ஃபேமஸே இதுதான். இந்த சிகார் ரூட்டோட ஃபேமஸ் என்னன்னா லெப்ரிசி குணப்படுத்தும். கேன்சரை குணப்படுத்தக்கூடிய தன்மை இங்கே இருக்குது. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா லெப்ரிசி க்யூர் பண்ணுறதுக்கு மோசஸ் தான் இங்கே சொல்லியிருக்காரு. மோசஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஹெப்ரோவிக் ப்ரீஸ்ட் இருப்பாங்கல்ல, ஹெப்ரோவிக் ப்ரீஸ்ட்டுக்கிட்டே மோசஸ் தான் போய் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து லெப்ரிசி பேஷண்ட்டுக்கு நீங்கள் சிகார் ரூட்டை பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்னா மரப்பட்டை. மரப்பட்டையை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ லெப்ரிசி பேஷண்ட்டை இந்த காலத்தில் க்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த நாலேஜ் வந்து மோசஸ் மூலியமாக தான் ஹெப்ரோவிக் ப்ரீஸ்ட்டுக்கு போயிருக்கு. கடவுள் வந்து மோசஸ் மூலியமாக சொல்லியிருக்கணும். அப்புறமா தான் யாருக்கிட்ட வந்திருக்கோம், ஹெப்ரோவிக் ப்ரீஸ்ட்கிட்ட வந்திருக்கு. அப்படி ஒரு அபூர்வமான ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த சிகார் ரூட் ட்ரீட்மெண்ட்டு இன்னும் சொல்லலாம். அப்புறம் ஒரு சிலவங்களாம் காமனாக ஒரு சில பிரச்சனை இருக்கும். இங்கே இருக்கும் எல்லாருக்கும், இங்கே எல்லாருக்கும் தெரியல, எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஏந்த உடனே டக்குன்னு அடிக்கும். ரொம்ப ஏந்த வேகமாக வரும், சளி பிடிக்கும், மூக்கடைக்கும். அப்புறம் வந்து இந்த ஹை டெம்பரேச்சர் பாடியெல்லாம் இருக்கும். ஒரு சில பாடியெல்லாம் பார்த்தா ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணமான பாடிக்கு என்ன ஆகும் அப்படின்னா தலையில் நீர் போட்டுக்கணும். அந்த நீர் போட்டுக்கிறதுக்கு நம்ம சிகார் ரூட்டு தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்கனாலே இந்த உஷ்ணமான பாடி இருக்குல்ல, அவங்களுக்கு உண்டான வியாதி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹேர் க்ரோத் நீங்கள் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சிகார் வந்து சரி பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எப்போ நமக்கு தெரிய வருது, ஏன்னா அது பைபிளில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு அறிவு ஆகுதுன்னா, டாக்டர் எட்வர்டு போகாக்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 16ஆம் நூற்றாண்டில் இதை சொல்லியிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் ஷயர்ன்ற இடத்துல, வாண்டேஜ்ன்ற இடத்துல இவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த செடியை நடுறாரு. யாருன்னா டாக்டர் எட்வர்ட் போகாக் 1646 நடுறாரு. அவர் அப்போ தான் இந்த செடி வந்து அவர் மூலமாக நமக்கு அறிமுகமாகுது. பட் இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு, முன்கூட்டியே இதை வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ சிகார் ரூட்டை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். நம்ம பார்த்து வந்து சிட்ரஸ் லிபானின்ற குறிப்பு பற்றி தான் பார்த்துருக்கோம். இது வந்து சயின்டிஃபிக் நேம். இந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாக்கியன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் இப்போ இருக்கிற பசங்க தெரியும். ஸோ நான் நிறைய கதைகள் காவியங்களை இதை பற்றி எழுதுறதை பற்றி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தயவுசெய்து இந்த விவசாயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. பட் இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு வேலை எனக்கு கிடைச்சா இந்த பாக்ஸை நான் வந்து எப்படி பார்க்குறேன். ரொம்ப ஹைலி வேல்யூபிளான ஒரு பொருள் இது. இந்த கேதுரு மரத்தை நம்ம பைப்பில் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் நேரில் நம்ம யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப அபூர்வமான இந்த மரத்தை நம்ம என்ன பண்ணலாம், விவசாயமும் பண்ணலாம். விவசாயம் பண்ணலாம், ஆயிலுக்கும் காசு, மரத்தோட பட்டை இருக்குல்ல அதுக்கும் காசு, அந்த மரத்தோட தண்டுக்கும் காசு. அப்படியே லட்சமாக நம்ம கோடீஸ்வரர் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் நம்ம
இந்த இயற்கையான ஒரு மரத்தின் மூலியமா நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா காட் வந்து செலக்டிவாக தான் அந்த மரத்தை என்ன பண்ணிருக்காரு எடுத்து வந்து காட்டியிருக்காரு நம்ம கிட்ட மெடிக்கல் சயின்டிஸ்டாக எடுத்து வந்து காட்டியிருக்காரு சும்மாலாம் வியாபாரம். ஸோ இந்த உலகத்துக்கு நற்செய்தி கொண்டு போட்டு செலக்டிவாக 12 சீடர்கள் தான் என்ன பண்ணார் காடு செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம செலக்டிவான விஷயத்தில் ஜீசஸ் வரும்போது நம்மள அது வரும்போது எல்லா மொழியும் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அது நம்மள பார்க்கணும். செலக்டிவாக அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் செலக்டிவாக அந்த கூட்டத்தில் இருக்குன்றது தான் என்னுடைய வாய்ப்பு. இனிமேல் காட் செலக்ட் பண்ணுறதும் நான் காடோட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும். நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. தேவன் தமிழ் எதுவும் ஆசீர்வதிப்பாராங்க. நன்றி. செய்தி எடுத்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முதல் நாள் பள்ளி பாடத்தை ஐசக் அங்கிள் அவர்கள் இருக்கிறார்.